குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 5, 2025 ஞாயிற்றுக்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது தொடங்குது. மொத்தம் 24 தேர்வுகளும் 2004 மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள் ஷெடியூல். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். இந்த கட்டண சலுகை பயன்படுத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பது உள்ளிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தில் சில பகுதிகளை ஏற்க வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஒத்துட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 20 அம்ச திட்டம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தார். காசாவில் ஹமாஸ் இஸ்ரேல் ராணுவம் இடையிலான போரை முடிவு கொண்டு வரும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். அதில் வந்து ஒரு சில இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் சார்பில் திருச்சியில் உருவாக்கப்பட்டு வரும் பெரியார் உலகம் அப்படின்ற ஒரு கட்டிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் 1 மாத சம்பளமான 1.50 கோடி, அதாவது 1.5 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. திராவிடம் கழகம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மறைமலை நகரில் வந்து நடைபெற்றுச்சு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது எழுத்தாளர் கோமா கோதண்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? விருதுநகர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த முதுபெரும் எழுத்தாளர், மணிமேகலை மன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஆரண்ய காண்டம், ஏலச்சிகரம், கோழி குட்டிகளும் பன்றி குஞ்சுகளும், மனமும் குறிஞ்சான் பூ, அழகினை பருகுவோம், இலக்கியத்து இன்ப காட்சி, திக்கு தெரியாத காட்டில், காட்டுச் சிறுவன், நீலன் போன்ற பெரிதும் வரவேற்கப்பட்ட படைப்புகள்லாம் படைச்சிருக்காரு. இவரது காட்டுக்குள்ளே இசை விழா என்ற நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புஷ்கர் விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு. ஆரண்ய காண்டம் நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விருதும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சிருந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 60,000 கோடி மதிப்பீட்டில் 1000 அரசு ஐடிஐக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தும் பிஎம் சேது திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பீகார் மாநிலத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிற திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இது திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 5 லட்சம் பட்டதாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 மாதாந்திர ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. திறன் பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கப்படுது. ஓகேங்களா? கரூரில் 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தேசிய பட்டியலின ஆணைய தலைவரான கிஷோர் மக்வானா வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறார். ஓகேங்களா? தேசிய பட்டியலின ஆணையத்துடைய தலைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நக்சல் அச்சுறுத்தலிருந்து விடுபடுவதற்கு 2026 மார்ச் 31ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கு இந்தியா. நக்சலுடைய தீவிரவாதத்திலிருந்து இந்தியாவை முழுவதுமாக விடுவிக்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பிரதமரான கியர் ஸ்டாமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூலையில் அவர் பிரதமராக பதவியேற்ற பின்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பயணம் இருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களான திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடைய பிறந்த தினத்தை வந்து அவர்களுக்கு பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தினார். அவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு சார்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விழாக்கள்லாம் நடத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் உரிமை கோரப்படாத உள்ள 1.84 லட்சம் கோடி மதிப்பிலான நிதி சார்ந்த சொத்துக்களை அவர்களிடம் அதிகாரிகள் ஒப்படைக்க வேண்டும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சனிக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலம் காந்திநகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் உரிமை என்னும் பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வயசானவங்க வந்திருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்திருக்கும், அவங்க இறந்துருப்பாங்க, அப்போ அதுக்கு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்ததே அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். அந்த மாதிரி பணத்துடைய மதிப்பு தான் 1.84 லட்சம் கோடி இருக்குது. ஓகேங்களா? இதை இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உரியவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கு. உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படின்ற பிரச்சாரம். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அணிக்கும் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவில் 3 ஒரு நாள் மற்றும் 5 T20 ஆட்டங்கள் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி பங்கேற்கிறது. இந்த அணியை வந்து பார்த்தீங்கன்னா BCCI தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகர்கர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. அதன்படி கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு புதிய கேப்டனாக இளம் வீரரான சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. துணை கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக பொருளாதார மற்றும் பாதுகாப்புத்துறையின் முன்னாள் அமைச்சரான சனே தாய்காய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக அவர் பதவியேற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் புதியதாக கட்டப்பட்ட ரோந்து கப்பலான அக்ஷர் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த இந்திய கடலோர காவல்படையின் மேம்பாட்டுக்கு அக்ஷர் பெரிதும் உதவும் சொல்லியிருக்காங்க. 60% உள்நாட்டு பொருட்கள் உதவியுடன் கோவா கப்பல் கட்டுமான தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உள்நாட்டு கப்பல். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோந்து கப்பல். ஓகேங்களா. அக்ஷர்ன்ற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேரில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.